Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோல class 12th NCERT Maths chapter 10 vector algebra வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து நம்ம introduction வந்து பார்க்க போறோம். So physical quantity அப்படினு வந்து எடுத்துக்கும்போது there are two types of physical quantity. So என்னென்ன physical quantity இருக்கு அப்படினா scalar and vector quantity வந்து இருக்கு. வெறுமையா வந்து magnitude மட்டும் வந்து சம்பந்தப்பட்டதா இருக்கிறது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து டைரக்ஷனை பற்றி வராது. அதாவது ஒரு பிளேஸோட டிஸ்டன்ஸ், அதாவது ஏலேருந்து பி வரைக்கும் ஒரு பிளேஸ் ஏலேருந்து பிளேஸ் பி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், வெறும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேசஸ் அப்படின்னு வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வெறும் மேக்னிடியூடு டிஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம மேக்னிடியூடை மட்டுமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். டைரக்ஷனை பற்றி இங்கே பேசவே இல்லை. அந்த ரெண்டு பிளேஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. இந்த ஸ்கேலார் குவான்டிட்டியில் எதெல்லாம் வரும் அப்படின்னா லென்த் வரும், மாஸ், டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, ஏரியா, வால்யூம், டெம்பரேச்சர், ஒர்க், மணி, வோல்டேஜ், டென்சிட்டி, இது எல்லாமே வந்து ஸ்கேலார் குவான்டிட்டிஸை பேஸ் பண்ணி இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஸோ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றது போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் சம்மந்தப்பட்டது. அதாவது டு வாக் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். அதாவது இப்போது நம்ம வந்து நடந்து போகிறோம். ஸோ நான் வந்து ஈஸ்ட்டை நோக்கி நான் வந்து நடந்து போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடக்கிறோம், 100 கிலோமீட்டர்ஸ் வந்து நடக்கிறோம் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் பக்கமாக 100 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறோன்னா அண்ட் தட் வில் பி அ வெக்டார் குவான்டிட்டி. பிகாஸ் அங்கே வந்து டிஸ்டன்ஸ் 100 கிலோமீட்டரும் இருக்குது, என்ன டைரக்ஷனில் நான் போகிறேன் அப்படின்றதும் வந்து அங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்கும் போது தென் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்றது என்னென்னலாம் வரும் அப்படின்னா இட் மே பி டிஸ்பிளேஸ்மெண்ட், velocity, acceleration, force, weight, momentum, electric field intensity, இது எல்லாமே வந்து வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது சில பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் வந்து நம்ம இந்த சாப்டரில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா இங்கே வந்து ஒரு லைன் வந்து எடுத்திருக்கோம். இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் இன் அ பிளேன், இல்லைனா ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் சும்மா ஒரு லைன் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இந்த லைன் வந்து நான் எல்லுன்னு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தோம்னா இது வந்து 2 டைரக்ஷன் வந்து இந்த லைனுக்கு வந்து நான் தரலாம். அதாவது ஆரோ ஹெட்ஸ் வச்சு வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணலாம். அது வந்து இப்படியும் இருக்கலாம், இப்படியும் வந்து இருக்கலாம், எப்படி வேணாலும் வந்து இருக்கலாம். ஸோ 1 இந்த மாதிரி அண்ட் அது அதர் 1 வில் பி லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் வித் இந்த டைரக்ஷன் வந்து இதோட ப்ரிஸ்கிரைப் டைரக்ஷன். அதாவது இப்போது இந்த லைன் எல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா திஸ் லைன் மூவ்ஸ் இன் திஸ் டைரக்ஷன். இப்போ இந்த லைன் எல் எடுத்துக்கும் போது திஸ் மூவ்ஸ் இன் த அதர் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட் இஸ் அ டைரக்டட் லைன். இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறோம்ல, அந்த திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட் இஸ் டைரக்டட் லைன் அப்படின்னு வந்து சொல்லலாம். A line with one of these directions prescribed is called directed line அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போது இங்கே another one, இப்போ இந்த தேர்ட் லைன் வந்து இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தேர்ட் லைனை நான் இன்னொரு வே ஆஃப் ரெப்ரசன்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ரெஸ்ட்ரிக்டிங் த லைன் எல் டு அ லைன் செக்மெண்ட். அதாவது இப்போ வந்து இங்கே வந்து நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நான் தரல, வந்து ஆரோ மார்க் போட்டு காமிச்சேன், அவ்வளோதான். ஸோ இப்போது இங்கே வந்து ஐ எம் ரெஸ்ட்ரிக்டிங் த லைன் வித் பாயிண்ட் என்னென்ன வித் லைக் அ லைன் செக்மெண்ட். அப்போ இங்கே ஏபின்னு வந்து நான் எழுதுகிறேன். ஸோ அப்போ இந்த லைன் இப்போ இது வந்து என்னவாயிடுது, திஸ் இஸ் அ லைன் செக்மெண்ட் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் த லைன் எல் வந்து இது வந்து என்ன இருக்குது, இதுக்கு வந்து ஒரு மேக்னிடியூட் வந்து இருக்குது. அதாவது நான் ஏபி வித் மேக்னிடியூட் ஆஃப் அப்படின்ட்டு இதுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நான் தரேன் அண்ட் அதோட டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன். ஸோ ஏ வெக்டார் ஏ அப்படின்னு வந்து நான் மார்க் பண்ணுறேன் அண்ட் இந்த லைன் வந்து எல் ஆஸ் யூஷுவல். ஸோ இது வந்து இதில் வந்து லைன் ஏபி அப்படின்றதுல வந்து இது வந்து திஸ் இஸ் அ லைன் செக்மெண்ட். ஸோ டைரக்டட் லைன் செக்மெண்ட், அதாவது டைரக்ஷனும் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் ஸோ இட் ஹேஸ் அ மேக்னிடியூட் அஸ் வெல் அஸ் டைரக்ஷன். ஸோ ஒரு டைரக்டட் லைன் செக்மெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும் போது நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம்.
ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் இந்த வெக்டார் அப்படின்னு வந்து சொல்கிறோம், வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஒரு டைரக்டட் லைன் செக்மெண்ட் வந்து இட் இஸ் அ வெக்டார் அப்படின்றத வந்து நம்ம இப்போ படித்தோம். ஸோ இதை எப்படி டினோட் பண்ணுறது? இப்போ இங்கே ஏபி, அதாவது இந்த லைன் வந்து எல்லு, இந்த லைன் எல்ல நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன் வித் 2 பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு பாயிண்ட் பண்ணி நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லைன் அப்படின்றது ஒரு லைன் செக்மெண்ட்டாக வந்து ஆகுது. அண்ட் அதோட டைரக்ஷன் வந்து ஐம் ரெப்ரசென்டிங் வித் அன் ஆரோ மார்க். அப்போ வந்து ஏபி அப்படின்றது, அதாவது இனிஷியல் பாயிண்ட்லேருந்து இங்கே முடிகிற பாயிண்ட் வரைக்கும், டெர்மினல் பாயிண்ட் வரைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஏன்றது வந்து இனிஷியல் பாயிண்ட்டு, பின்றது வந்து டெர்மினல் பாயிண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இந்த பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதுதான் வந்து நம்ம மேக்னிடியூடு. அண்ட் இங்கே டைரக்ஷனை வந்து நம்ம இது சொல்லலாம், இந்த டைரக்ஷன் இட் இஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், இட் இஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட், இட் இஸ் டுவர்ட்ஸ் நார்த், சவுத் அப்படின்னு வந்து நம்ம டைரக்ஷனையும் பாயிண்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ ரெண்டுமே இருக்குது, மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் வந்து இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் போது then we can say it is a vector quantity. ஸோ இப்போ வெக்டார் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம்ல. ஸோ இதை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இப்போ இதை வந்து இந்த லைன் செக்மெண்ட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா we can say it as vector AB அப்படின்னு சொல்லலாம், ஆர் வெக்டார் ஏ அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை வந்து எப்படி ரீட் பண்ணணும்? வெக்டார் ஏபி அப்படின்னு வந்து நம்ம ரீட் பண்ணணும். ஸோ இங்கே இந்த பாயிண்ட் ஏ அப்படின்றது வந்து இருக்குல்ல, திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட் இஸ் த இனிஷியல் பாயிண்ட். அதை வந்து இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த பாயிண்ட் பியை வந்து நம்ம டெர்மினல் பாயிண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த 2 டிஸ்டன்ஸ், அதாவது இந்த 2 பாயிண்ட்டுக்கும், இந்த டெர்மினல் பாயிண்ட்டுக்கும், இந்த இனிஷியல் பாயிண்ட்டுக்கும், இந்த டெர்மினல் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் வாட் இஸ் மேக்னிடியூட். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேக்னிடியூட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸை இதை வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதை வந்து மேக்னிடியூட்னு சொல்லலாம், இல்லை லென்த் ஆஃப் த வெக்டார் அப்படின்னும் வந்து சொல்லலாம். இதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏபி அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லாட்டினா ஆர் மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏ அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். ஏன் மாடுலஸ் அப்படின்னும் போது டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது வந்து நெகட்டிவாக இருக்காது. இட் கெனாட் பி நெகட்டிவ். அது வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக தான் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ அதனால மாடுலஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த ஆரோ வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆரோ இருக்கிறது வந்து என்னது? இட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டார். இந்த வெக்டாரோட டைரக்ஷனை வந்து டினோட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் த வெக்டார். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பொசிஷன் வெக்டார் வந்து பார்க்கலாம். இப்போ பொசிஷன் வெக்டார் அப்படின்றது வந்து என்னன்னா, இது வந்து நம்ம XYZ ஆக்சிஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 3 டைமென்ஷனல் பிளேன் வந்து நான் எடுத்துக்கிறேன். XY அண்ட் Z ஆக்சிஸ் வந்து எடுத்துக்கிறேன். பாயிண்ட் P வந்து நான் மார்க் பண்ணுறேன் along the axis such that அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து XYZ வந்து இருக்கு. அண்ட் அதோட மேக்னிடியூட் வந்து OP ஓட மேக்னிடியூட் வந்து வெக்டார் R, மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஆர்னு வந்து இருக்கு. ஃப்ரம் பாயிண்ட் ஓ பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் P. ஸோ வெக்டார் OP having O and P as its initial and terminal points. முன்னாடி பார்த்தோம் எது terminal point எது initial point எப்படி வரும் அப்படின்றது. Respectively is called the position vector of point P with respect to O. அதாவது இது வந்து என்னது? வெக்டார் OP அப்படின்னு வந்து சொல்லலாம். R வெக்டார் Rனோ வந்து சொல்லலாம். இதில் இனிஷியல் பாயிண்ட் அப்படின்றது O, டெர்மினல் பாயிண்ட் அப்படின்றது P. அண்ட் இது வந்து என்னது? இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா this is called as a position vector of point P with respect to O. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் OP எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம்? மேக்னிடியூட் வந்தாவே மாடுலஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + y² + z². ஏன்னா இங்கே வந்து 0 ஆகிடுது ஃப்ரம் த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து. அதனால வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுவோம்ல, x2 - x1² + y2 - y1² + z2 - z1² வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம்ல. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னவாகும்? இங்கே ஆரிஜின்லேருந்து இருக்கும் போது 0 ஆகிடுது. ஸோ இட் வில் பிகம் x² + y² + z² அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அவ்வளோதான் பொசிஷன் வெக்டார். இப்போ நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டு
அதாவது ஒரு பாயிண்ட் பி வந்து இந்த பிளேனில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த பொசிஷன் வெக்டார் ஓபி வந்து எடுத்திருக்கோம். அண்ட் பாயிண்ட் பி வந்து என்னென்ன கோஆர்டினேட்ஸ் இருக்குது, XYZ கோஆர்டினேட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆல்ஃபா பீட்டா காமா with the positive directions of x-axis, y-axis and z-axis அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் வருது வித் ரெஸ்பெக்ட், அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா வந்து வித் த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் த x-axis. அப்போ வந்து நம்மளுக்கு எப்படி வரும், இந்த இடத்துல வந்து வரும் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் த x-axis. இது வந்து ஆல்ஃபாவாக வந்து ஆகிடும். அண்ட் அடுத்தது வந்து y axisக்கு வந்து என்னது பீட்டா. பீட்டா வந்து வித் த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் தி y axis. ஸோ அப்போ வந்து எப்படி வரும், இந்த இடத்துல வந்து வரும். ஸோ திஸ் வில் பி பீட்டா. அண்ட் காமா வந்து நம்மளுக்கு வித் த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் த z axis. ஸோ இந்த இடத்துல வந்து வரும். ஸோ அண்ட் திஸ் இஸ் காமா. ஸோ இப்படி தான் வந்து வரும். ஸோ வெக்டார் ஆர் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆல்ஃபா பீட்டா காமா. வெக்டார் ஆர் அப்படின்றது இந்த லைன் ஓபி வித் த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் XYZ axis. அண்ட் ஆல்ஃபா பீட்டா காமாவை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், they are called as what is direction angles. ஸோ இது என்னன்னு சொல்லலாம், டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆங்கிள்ஸோட கொசைன் வேல்யூ அதாவது எப்படி எழுதலாம், தட் இஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா அண்ட் காஸ் காமா. இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லலாம், ஆர் கால்டு டைரக்ஷன் கொசைன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். தேர் கால்ட் as டைரக்ஷன் கொசைன் ஆஃப் வெக்டார் ஆர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் இது எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் டினோட்டட் பை L, M and N ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் O வந்து ஆரிஜின், பாயிண்ட் P வந்து நம்ம வந்து எடுத்துருக்கிறது வித் XYZ கோஆர்டினேட்ஸோட ஒரு பாயிண்ட் P வந்து மார்க் பண்ணியிருக்கு இந்த பிளேன். ஸோ இப்போ இதை வந்து இப்போது இந்த பாயிண்ட் திஸ் இஸ் A, இதை வந்து நான் ஏன்னு எடுத்திருக்கேன். அண்ட் இங்கே இந்த பாயிண்ட் வந்து B அண்ட் திஸ் இஸ் C அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஏவையும் அண்ட் இந்த சியையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தோம்னா இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள் OAP. இந்த இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். இது ரொம்ப வந்து சின்னதாக வந்து தெரியுது. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தா கூட வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது OAP அப்படின்றது வந்து என்னது, இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது இந்த ஆங்கிள் இங்கே வருது இல்லை, இந்த ஆங்கிள் வந்து என்னது, இட் இஸ் அ 90 டிகிரி ஆங்கிள். ஸோ நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னா, ட்ரையாங்கிள் OAP ஆங்கிள் A வந்து இங்கே 90 டிகிரியாக வந்து இருக்கும். ஸோ திஸ் வில் பி வாட், திஸ் வில் பி த ஆல்ஃபா. ஸோ நம்மளுக்கு தெரியும் காஸ் வந்தாவே என்ன வரும், அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ இங்கே அட்ஜசன்ட் வேல்யூ, அட்ஜசன்ட் அண்ட் ஹைபாட்டனஸ் தான் வந்து நம்ம எடுத்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து எடுத்தோம்னா இங்கே என்ன வரும், OP அப்படின்றது வெக்டார் ஆர், அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். OA அப்படின்றது வந்து X அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நான் இங்கே இருக்குல்ல, அதாவது இந்த ட்ரையாங்கிள் இதை தான் வந்து நான் இந்த இடத்துல இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். அண்ட் ஆங்கிள் ஏ வந்து நம்மளுக்கு 90 டிகிரியாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்மளுக்கு தெரியும் இட் மேக்ஸ் வாட் ஆல்ஃபா. அதாவது இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் பெண்ட் ஆச்சுன்னா அது வந்து ட்ரையாங்கிளாக நல்லா கிளியராக தெரியும். அது வந்து இந்த இடத்துல நான் வரைஞ்சிருக்கிறதுனால அது ரொம்ப சின்ன ட்ரையாங்கிளாக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடம் தான் வந்து ஆல்ஃபா அப்படின்றது தான் நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம். ஸோ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ் ஆஃப் XYZ ஆக்சிஸ் ஆல்ஃபா பீட்டா காமா தான் வந்து டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்ல. இட் மேக்ஸ் ஆல்ஃபா ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு x axis, beta with respect to y and gamma with respect to z அப்படின்றது தான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இங்கேயும் அதே தான் வந்து வரைஞ்சிருக்கேன். இதை வந்து வெளியில் தனியாக எடுத்து நான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து OAP ட்ரையாங்கிள். A வந்து 90 டிகிரியாக வந்து இருக்கும். OP வந்து இங்கே ஆர் வெக்டார் அதுவே நம்ம எழுதியிருக்கோம். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றதுனால இது வந்து ஆல்ஃபாவாக இருக்கும். இப்போது காஸ் ஆல்ஃபாவாக எழுதணும் அப்படின்னா என்ன வரும், இங்கே காஸ் ஆல்ஃபா வில் பி அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ். அட்ஜசன்ட் சைடு ஆல்ஃபாக்கு வந்து என்னது எக்ஸ், அதாவது OA பை OP வந்து வரும், விச் இஸ் எக்ஸ் பை ஆர் வெக்டார். இதான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து எக்ஸ் பை ஆர் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போ அதே மாதிரி காஸ் பீட்டாக்கு வந்து எழுதலாம். இப்போ காஸ் பீட்டானா பீட்டா வந்து எங்கே, வித் ரெஸ்பெக்ட் டு y ஆக்சிஸ், அதுதான் வந்து இந்த பாயிண்ட் பின்னு வந்து எடுத்துருக்கோம். அப்போ எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும், OBP அந்த ட்ரையாங்கிள் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். OBP
பி. இந்த ட்ரையாங்கிள் வந்து இப்போ நம்மளுக்கு தெரியுதா, அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பீட்டா வந்துடும் பி அண்ட் 90 டிகிரி வந்து வித் பி வந்து 90 டிகிரியாக வந்து இருக்கும். திஸ் வில் பி 90 டிகிரி. அப்போ காஸ் பீட்டாவுக்கு வந்து நம்ம என்ன எழுதுவோம்? ஸோ காஸ் பீட்டா வில் பி அதே தான் adjacent by hypotenuse. ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு எங்கே வந்து நம்மளுக்கு ஒயின்னு வரும், ஓபி தான் வந்து இங்கே வந்து ஒயின்னு வந்து வரும். ஸோ இட் வில் பி ஒய் பை ஆர் வந்து வரும். அதாவது ஓபி பை ஓபி வந்து வரும், விச் இஸ் நத்திங் பட் ஒய் பை ஆர்னு வந்து வரும். அடுத்தது வந்து காஸ் காமா. ஸோ அது வந்து என்னது, காமா வந்து என்னது, டைரக்ஷன் ஆங்கிளில் இட் இஸ் த ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட் ஆக்சிஸ். ஸோ அப்போ அதே மாதிரி இப்போ ஜாயின் பண்ணோம். என்ன ஜாயின் பண்ணுவோம் நம்ம? இங்கே பார்த்தோம்னா இது ஓசிபி. ஸோ இதுதான் வந்து ஓசிபி ட்ரையாங்கிள் அண்ட் இங்கே வந்து 90 டிகிரி வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் அதே மாதிரி திஸ் இஸ் காமா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், காமா வந்துருச்சு. இந்த ட்ரையாங்கிள்குள்ளேயே காமா வருது. அதே மாதிரி தான் எக்ஸுக்கும் வரும், அதே மாதிரி தான் ஒய்க்கும் வரும். ஏன் எக்ஸுக்கு வந்து தெரியலன்னா, இது ரொம்ப சின்ன ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே கிளியராக தெரியல. இப்போ இதுக்கு பார்த்தோம்னா கரெக்டாக தெரியுது 90 டிகிரி. இங்கே வந்து காமா. அப்போ இங்கேருந்து நம்ம என்ன எடுக்கணும்? ஸோ காமாவுக்கு அட்ஜசன்ட் சைடு தான் வந்து, ஏன்னா காஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ காஸ் யூஸ் பண்ணும்போது அட்ஜசன்ட் வந்து என்னவா இருக்கும்? அட்ஜசன்ட் வந்து ஓசி, ஹைப்போட்டெனியஸ் வந்து 90 டிகிரிக்கு ஆப்போசிட் ஓபி. ஸோ இட் வில் பி ஓசி பை ஓபி விச் இஸ் ஜெட் பை ஆர். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம்? எல்எம்என் இதெல்லாமே வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஆர் த டைரக்ஷன் கொசைன்ஸ். அதை தான் வந்து எல்எம்என்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்எம்என் ஆர் டைரக்ஷன் கொசைன்ஸ். அதாவது இந்த காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, காஸ் காமான்னு எழுதியிருக்கோம்ல, அது எல்லாமே வந்து என்னது, எல்எம்என் தான். ஸோ அப்போனா எல் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர் அப்படின்னு வந்து எழுதலாம். எம் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஆர் அப்படின்னு எழுதலாம். என் இஸ் ஈக்குவல் டு ஜெட் பை ஆர் அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்ஆர், ஒய் ஈக்குவல் டு எம்ஆர், ஜெட் இஸ் ஈக்குவல் டு என்ஆர் அப்படின்னு வந்து எழுதுவோம். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து இருக்குல்ல, இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து நம்பர்ஸ், எல்ஆர், எம்ஆர், என்ஆர் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல, இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் அண்ட் இட் இஸ் ப்ரொபோஷ்னல் டு த டைரக்ஷனல் கொசைன்ஸ். இது கொசைன்ஸுக்கு ப்ரொபோஷ்னலாக வந்து இருக்கும். அண்ட் இதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது எல்ஆர், எம்ஆர், என்ஆர் இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஹியர் எல்ஆர், எம்ஆர், என்ஆர் ஆர் டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த வெக்டார் ஆர். ஸோ இதெல்லாம் எப்படி டினோட் பண்ணலாம்? இது எப்படி டினோட் பண்ணால், டினோட்டட் பை ஏ, பி அண்ட் சி ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் வெக்டார் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ வெக்டார். ஜீரோ வெக்டார்னா என்னென்னா, வெக்டார் ஹூஸ் இனிஷியல் அண்ட் டெர்மினல் பாயிண்ட் கோயின்சைட் இஸ் கால் ஜீரோ வெக்டார் ஆர் நல் வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாயிண்ட் ஏலேருந்து பி வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து இனிஷியல் பாயிண்ட்னு சொல்லுவோம், இதை வந்து டெர்மினல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இனிஷியல் பாயிண்ட்டு டெர்மினல் பாயிண்ட்டு கோயின்சைட் ஆகுது. அப்போ இங்கேயே தான் வந்து இதான் பாயிண்ட்டு. ஸோ இங்கேயே இனிஷியல் பாயிண்ட், இதே வந்து டெர்மினல் பாயிண்ட்டாகவும் இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? வெக்டார் ஏபி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ இங்கேயே வந்து இனிஷியல் பாயிண்ட் வந்து இருக்குது அண்ட் இதுவே வந்து டெர்மினல் பாயிண்ட்டாகவும் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எழுதுவோம் இது அப்படின்னா, வெக்டார் ஏஏ அப்படின்னு எழுதுவோம். ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா தென் திஸ் இஸ் அ ஜீரோ வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம், இல்லைனா நல் வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ த வெக்டார் இல்லை பிபி ரெப்ரசன்ட் ஜீரோ வெக்டார், ரெப்ரசன்ட் ஜீரோ வெக்டார். இப்போது நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் ஆஃப் வெக்டார் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் வெக்டார். வெக்டார் ஹூஸ் மேக்னிடியூட் இஸ் யூனிட்டி. அதாவது ஒரு யூனிட் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம யூனிட் வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இதை எடுத்துக்கிறேன், நான் வந்து ஏபி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஏ வெக்டார் ஏபி அப்படின்னு வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதோட வேல்யூ வந்து 1 யூனிட்.
இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டராக இருக்கட்டும், கிலோமீட்டர், மீட்டர், எது வேணால் வந்து இருக்கட்டும். ஸோ வந்து 1 யூனிட் இருக்குது அப்படின்னா தென் இட் இஸ் அ யூனிட் வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஏ கேப், அதாவது இட் இஸ் denoted by a cap. அதாவது வெக்டார் ஏவை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் ஏ கேப். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏ கேப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது கோஇனிஷியல் வெக்டார். ஸோ கோஇனிஷியல் வெக்டார் அப்படின்னா என்னென்னா 2 or more vectors having the same initial point are called கோஇனிஷியல் வெக்டார்ஸ். ஸோ ஒரு 2 வெக்டார் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த 2 வெக்டாருக்குமே இனிஷியல் பாயிண்ட் வந்து சேமாக இருந்தது அப்படின்னா we can say that it is a கோஇனிஷியல் வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கொலினியர் வெக்டார். 2 or more vectors are said to be collinear if they are parallel to the same line irrespective of their magnitude and direction. அதாவது ஒரு லைன் வந்து இருக்குது, லைன் L வந்து இருக்குது. ஸோ அந்த லைன் Lக்கு பேரலாக வந்து நான் ஒரு வெக்டார் வந்து வரைகிறேன். அதாவது ஆனால் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வந்து மாறலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா வெக்டார் ஏக்கு மேக்னிடியூட் வந்து 5 சென்டிமீட்டர், ஆனால் அது பேரலல் டு த லைன் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அப்போனா இது வந்து கொலினியர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இங்கே பி வெக்டார் வந்து பார்த்தோம்னா அதோட டைரக்ஷன் வந்து இங்கே வேறு இருக்குது, இதுக்கு வந்து வேறு இருக்குது. ஆனால் டைரக்ஷன் மாற்றி இருந்தாலுமே வென் டைரக்ஷன் வந்து மாற்றி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து when it is parallel to the line then it is a collinear vector irrespective of its magnitude and direction. அதாவது மேக்னிடியூட் டைரக்ஷன் என்ன வேணாலுமே இருந்தாலுமே அந்த லைனுக்கு அது பேரலாக இருந்தது அப்படின்னா அதை வந்து கொலினியர் வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதாவது லைன் இதே இந்த ஒரே லைனுக்கு ஏ பி சி, இந்த வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் சி டைரக்ஷன்ஸ் மாற்றி இருந்தாலும் சரி, மேக்னிடியூட் மாற்றி இருந்தாலும் சரி, ஆனால் இந்த 3 வெக்டார்ஸுமே இந்த லைன் எல்லுக்கு பேரலாக இருந்தது அப்படின்னா ஏபிசி வெக்டார்ஸை நம்ம வந்து கொலினியர் வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவல் வெக்டார். இப்போது ஏபின்னு 2 வெக்டார் வந்து எடுத்துக்கிறோம். அது ரெண்டுத்தையும் எப்போ வந்து நம்ம ஈக்குவல் சொல்லுவோம் அப்படின்னா அது ரெண்டுத்துக்குமே சேம் மேக்னிடியூட் சேம் டைரக்ஷன் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஈக்குவல் வெக்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதோட இனிஷியல் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இது இல்லை, ஆனால் அதாவது இனிஷியல் பாயிண்ட் வந்து பிரச்சனை இல்லை, பட் ஆனால் அதோட டைரக்ஷனும் சரி மேக்னிடியூடும் சரி சேமாக இருக்கணும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ வெக்டார் ஏ வெக்டார் பி இது ரெண்டுத்துக்குமே ஒரே டைரக்ஷன் ஒரே மேக்னிடியூட் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், இது வந்து ஈக்குவல் வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இதே வந்து இங்கே பார்த்தோம்னா மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு டைரக்ஷன் வந்து மாறுது, ஸோ நாட் ஈக்குவல். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா டைரக்ஷன் சேமாக இருக்குது, மேக்னிடியூட் வந்து மாறுது, ஸோ அப்போ இதுவுமே வந்து திஸ் இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல். ஸோ இதுதான் வந்து ஈக்குவல் வெக்டார்ஸ்னால். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து negative of a vector. So negative of a vector அப்படின்னா என்னன்னா vector whose magnitude is the same as that of a given vector but direction is opposite to that of it is called negative of a given vector. So என்ன சொல்றாங்க, ஒரு வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து சேமாக வந்து இருக்குது, ஆனால் அதோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஏபி வெக்டார். இந்த வெக்டார் ஏபியோட மேக்னிடியூட் வந்து 5, ஆனால் இங்கே வந்து இங்கே பார்த்தோம்னா இதோட டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் வந்து இருக்குது, பட் ஆனால் இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா it can be written as vector AB equal to minus of vector BA அப்படின்னு வந்து எழுதலாம். இதுதான் வந்து நெகட்டிவ் ஆஃப் அ வெக்டார் அப்படின்னா இதான் வந்து அர்த்தம். ஒரு வெக்டார் அதோட மேக்னிடியூட் வந்து சேமாக இருந்தாலுமே பட் ஆனால் அதோட டைரக்ஷன் வந்து இந்த கிவன் வெக்டாருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நெகட்டிவ் ஆஃப் அ வெக்டார் கிவன் வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து ஃப்ரீ வெக்டார். அதாவது மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ணாமல் பேரலல் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது இப்போ நான் வந்து இதான் வெக்டார், இப்போ இதை அப்படியே பேரலாக
டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இது அப்படியே நம்ம மூவ் பண்ணி வேறு ஒரு பொசிஷனில் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதோட மேக்னிடியூடும் டைரக்ஷனும் மாற்றலை. நம்ம வெறுமையாக வந்து அது டிஸ்பிளேஸ் ஆகிறது மட்டும் மாறுது அப்படின்னா அதை வந்து ஃப்ரீ வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து டைப்ஸ் ஆஃப் வெக்டார். ஸோ இதோட வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.